பெற்றோரை இழந்த குழந்தைகள் இடைநிற்றலின்றி பள்ளி படிப்பை தொடரும் வகையில் மாதந்தோறும் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் அன்பு கரங்கள் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை கலைவாணர் அரங்கில் தொடங்கி வைத்தார். அந்த காட்சிகளை காணலாம். பணம் கொடுக்கறதுனால என் படிப்புக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நான் என் திங்ஸும் வாங்கிக்கலாம். இந்த திட்டத்தை கொண்டு வந்த முதலமைச்சர் ஐயாக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து சாரதா அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் அவையோர் அனைவருக்கும் என் பணிவார்ந்த வணக்கங்கள். என்னோட பேர் சாரதா. சென்னை மாவட்டத்தில் ராமாபுரம்ன்ற ஊர்லேருந்து வந்திருக்கேன். எனக்கு 8 வயசு இருக்கும் போதே என்னோட அம்மா அப்பா 2 பேருமே. தமிழக அரசின் அன்பு கரங்கள் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இது குறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம். கார்த்திகேயன் வணக்கம், விவரங்களை சொல்லுங்க. பெற்றோர்களை இழந்து தவிர்க்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகள் 18 வயது வரை அவர்களுடைய பள்ளி கல்வி தொடர்வதற்கும் அதே நேரத்தில் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்குமாக மாதம் 2000 ரூபாய் வழங்கக்கூடிய அந்த தாய் மாணவர் திட்டத்தின் கீழ் செயல்படக்கூடிய அன்பு கரங்கள் திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் தற்போது துவங்கி வைத்திருக்கிறார். சென்னை கலைவாணத்தில் நடைபெறக்கூடிய நிலையில் முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை துவங்கி வைத்திருக்கிறார். 18 வயது வரையில் இந்த பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கக்கூடிய அந்த திட்டமானது தற்போது துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டம் மூலமாக தற்போது 6000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயன்பெற இருக்கிறார்கள். அவர்கள் 18 வயதை கடந்த பிறகு அவர்களுக்கு தேவையான உயர்கல்வியை படிக்கும் பொழுது அதே நேரத்தில் திறன் மேம்பாட்டிற்குமான அவர்களுக்கான அந்த திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்த தமிழக அரசு திட்டமிட்டிருக்கிறது. ஏற்கனவே தாய் மாணவர் திட்டம் மூலமாக பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு தொடர்ந்து செயல்படுத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த திட்டத்தின் தொடர்ச்சியாக தற்போது அன்பு கரங்கள் திட்டமானது துவக்கி வைத்திருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.